ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆடி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் எத்தனை, ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் எளிமையாக என்னென்ன வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இதுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு பொதுவாவே ரொம்ப விசேஷமான ஒரு கிழமை தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாசத்துல வரக்கூடியது இன்னும் விசேஷமானது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப வளரும் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் பிள்ளைங்கள கூட ஞாயிற்றுக்கிழமை காலையில படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்கலாம் காலையில எங்க எந்திரிக்கிறாங்க? அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில. எந்திரிக்கிறதே 10 மணி, 11 மணி. இதுல எங்க போய் நாம காலையில உட்கார்ந்து படிக்கிறது? ஆனா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில படிச்சா, அது அப்படியே மனப்பாடமாகும் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. எனக்கு அது அனுபவமான உண்மதான். ஞாயிற்றுக்கிழமையில நீங்க தானம் பண்ணீங்கன்னா, அது மென்மேலும் வளரும் அப்படிங்கிறதும் நெறைய பேருக்கு அனுபவமான ஒரு உண்மதான். அதிலும் குறிப்பா அன்னதானம். ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய அன்னதானம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு பெற்றுத் தரக்கூடியது. ஆடி மாதத்துல எப்போதும் நான் சொல்ற மாதிரி தான், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன். எது முடியுதோ அத செய்யணும். ஆடி மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 19ஆம் தேதி நமக்கு வருது. 2வது ஞாயிறு ஜூலை 26ஆம் தேதி. 3வது ஞாயிறு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி. 4வது ஞாயிறு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி. 5வது ஞாயிறு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியும் நமக்கு அமைந்திருக்கு. ஆக 5 ஞாயிற்றுக்கிழமைகள் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஆடி மாசத்துல. அதுல முதல் ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி நமக்கு அமைஞ்சிருக்குது ஜூலை மாசத்துல. இந்த 19 அன்னைக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பொதுவா நமக்கு ஏதோ ஒரு தடங்கல் ஆகுது. ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? குலதெய்வம் கோயில்ல போய் பொங்கல் வைப்பா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்றதுக்கு பெரியவங்களும் இல்ல. அப்படி சொன்னாலும் பல பேர் அத கேட்கறதும் இல்ல. குலதெய்வமா? அது போணும், ஊருக்கு போணும், டிக்கெட் போடணும். அது அங்க போய் பொங்கல் வைக்கணும். அங்க பொங்கல் வைக்க வசதியும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. காட்டுல இருக்கு, மலை மேல இருக்கு, மரத்துக்கடியில இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பிரச்சனைகள் தீரவே தீராது. பிரச்சனை தீரணும், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க, அது காட்டுக்குள்ள இருந்தாலும் தலையில பொருள சுமந்துகிட்டு போய் பொங்கல் வைக்கிறத இன்னிக்கும் நாம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு குல தெய்வத்தை நாம எவ்வளவு மதிச்சு, எவ்வளவு போற்றி வழிபாடு செய்கின்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த தெய்வம் நம்ம மேல ரொம்ப பிரியமாக இருக்கும். அந்த தெய்வம் விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா, பொங்கல் வைக்கிறது தான். குல தெய்வத்துக்கு ரொம்ப உகந்த வழிபாடு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது தான். உங்க குலதெய்வம் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கு, உங்களால முடியும் அப்படின்னா, நேர்ல போயி பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுங்க. ஆடியில ஏதோ ஒரு நாள் போய் வைங்க. அது ஆடி ஞாயிறா இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். இல்லம்மா, குலதெய்வம் ஊருக்கு எங்களால முடியாது. இப்பதான் சமீபமா போயிட்டு வந்தோம். ரொம்ப தூரத்துல இருக்கு. எங்க குலதெய்வத்துக்கு அங்க போய் பொங்கல்லாம் வைக்க முடியாது அப்படின்னா, நீங்க வீட்லயே வைங்க. உங்க குலதெய்வம் உங்க கூட தானே இருக்கு. உங்க குடும்பத்துல தானே இருக்கு. அதனால கவலையே படாதீங்க. போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்லயே சர்க்கரை பொங்கல். ரொம்ப நல்லா குலதெய்வத்த வேண்டிக்கிட்டு, இந்த பொங்கல் மாதிரி எங்க வாழ்க்கை எப்போதும் இனிப்பா இருக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சியா பொங்கல் வச்சு, வீட்ல இருக்கிற தெய்வங்களுக்கும் நீங்க படைக்கலாம். குலதெய்வத்துக்கும் நீங்க படைக்கலாம். படைச்சு அந்த பொங்கல நீங்க ஒரு 2, 3 பேருக்கு தானமா குடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பொங்கல டப்பால போட்டு எடுத்துட்டு கோயிலுக்கு போங்களேன். ஞாயித்துக்கிழமை, ஆடி மாசம் கோயில்ல ஆளுக்கா பஞ்சம். நம்ம அண்டால எடுத்துட்டு போனா கூட காலி ஆயிடும். அதனால கோயில் ஒரு சின்ன கோயில் இருக்கு. அந்த வாசல்ல கூட வச்சு நீங்க ஒரு சக்கர பொங்கல் குடுத்து பாருங்க. எல்லாருமே மகிழ்ச்சியா வாங்கிக்குவாங்க. அதிலேயும் பெருநகரங்கள்ல கூட இன்னமும் அந்த காட்சிய நான் பார்க்குறேன். எத்தன பெரிய நகரமா இருந்தாலும், கோயில் வாசல்ல என்ன பொருள் நீங்க வச்சு குடுங்க, அத யாரும் வேணான்னே சொல்ல மாட்டாங்க. பயபக்தியா அத வாங்கி அவங்க சந்தோஷமா தெய்வம் நமக்கு குடுத்திருக்கிற பிரசாதம் அப்படின்னு ஏத்துக்குவாங்க. இன்னிக்கும் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது அன்னதானம் பண்ணாங்கன்னா, கியூல நின்னு கூட அந்த அன்னதானத்த வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போவாங்க மக்கள். அந்த அளவுக்கு அம்பாளுடைய பிரசாதம்ங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்ணு தான். முதல் ஞாயித்துக்கிழமையே நீங்க பொங்கல் வைங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அடுத்து 2வது வாரம் 26ஆம் தேதி அம்பாளுக்கு விசேஷமானது கூழ் காய்ச்சி ஊத்துறது தான்.
இந்த கூழ் காய்ச்சி ஊத்துறது எங்களுக்கு வழக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பீங்க. அத பத்தி கவலை இல்ல. வழக்கமே இல்லம்மா, ஆனா எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு அப்படிங்கிறவங்க நிச்சயமா செஞ்சு பாருங்க. அது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று தரும். நான் 2வது ஞாயிறு உங்களுக்கு குடுத்திருக்கிறேன். உங்களுக்கு முதல் ஞாயிறிலேயே வாய்ப்பு இருக்குன்னா செய்யுங்க. முடியல கடைசி ஞாயிறு தான் எங்களால முடியும் அப்படிங்கிறவங்க செஞ்சுக்கோங்க. ஆனா ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூழ் காய்ச்சி ஊத்துங்க. கூழ் காய்ச்சி ஊத்துற வழக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது. பழக்கமே இல்லம்மா, புதுசா நாங்க செய்ய போறோம் அப்படின்னா, கேழ்வரகு மாவுல கூழ் கிண்டி, அரிசி போட்டு கூழ் கிண்டி அது அம்பாளுக்கு வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை அன்னைக்கு பொரியல் பண்ணி வைப்பாங்க. மொச்சை, காய் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சு அம்பாளுக்கு வைப்பாங்க. சிலர் அசைவம் படைக்கிறவங்களும் உண்டு. அத அவங்க பரம்பரையா படைச்சாங்கன்னா அத செய்யுங்க. கும்பம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்த வச்சிருக்கிறவங்க. இல்ல நாங்க சைவமா தான் வைக்கிறோம் அப்படின்னாலும் அத தொடர்ந்து செய்யுங்க. என்ன கேட்டீங்கன்னா, சைவமாவே நீங்க படையல் வைங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச கூழு, அதோட துள்ளு மாவு, ஒரு பானகம் வச்சுக்கோங்க. வீட்ல வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. ஒரு வாளியில எடுத்துக்கோங்க, டம்ளர் எடுத்துக்கோங்க. கோயில் வாசல்ல கொண்டு போய் வச்சு எல்லாருக்கும் குடுங்க. வீட்டு வாசல்லயே வச்சு குடுக்குறாங்க. சென்னை மாரி நகரங்கள்லலாம் நான் நெறைய பார்க்குறேன். எங்களுக்கு மதுரை பக்கத்துலலாம் இந்த பழக்கம் கிடையாது. வீடு வீடா வச்சு கூழ் ஊத்துற வழக்கமே கிடையாது. கோயில் வாசல்ல தான் எல்லாருமா சேர்ந்து ஊத்துவாங்க. ஆனா, இந்த பகுதிகள்ல வீட்டு வாசல்லயே வச்சு ஊத்துறாங்க. பக்தர்கள் அத வாங்கி குடிக்கிறாங்க தான். அதனால உங்களுக்கு உங்க ஊர்ல வீட்டு வாசல்ல வச்சா வாங்கி குடிப்பாங்கன்னா, நீங்க அத பண்ணுங்க. இல்லன்னா, கோயில்ல என்னைக்கு கூழ் ஊத்துறாங்களோ, அன்னைக்கு கொண்டு போய் உங்களால ஆன பொருட்கள குடுத்துட்டு, அதுல நீங்க கலந்துக்கோங்க. அடுத்து 3வது ஞாயிறு ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி நமக்கு வருது. கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு வழிபாடு இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமானது. கன்னி கோயில் எல்லா கிராமத்திலயும் கன்னி கோயில் இருக்கும். ஏன் சென்னையில கூட கன்னி கோயில் இருக்கு. அதனால சென்னையில பெரிய நகரத்துல எங்க நீங்க பார்த்தீங்கனாலும் கன்னியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த கன்னிமார் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கோயில் உங்க இருக்கோ, அங்க போய் அந்த அம்பாள நீங்க வழிபாடு பண்ணுங்க. இல்லம்மா, எங்க வீட்லயே நாங்க வீட்டுக்கு பின்னாடி கொல்ல பக்கத்துல 7 கல்லு வச்சு வழிபாடு வந்த வழக்கம் இருக்கு. பண்ணுங்க. இல்லன்னா எங்க ஊர்ல இருக்குமா, அரச மரத்தடியில சப்தமாதர் அப்படின்னு ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. நாங்க ஆடி மாசம் கும்பிடுவோம். அந்த மாரி வழக்கம் இருக்கிறவங்க போய் கும்பிடுங்க. சில கோவில்கள்ல சப்த கன்னியர்கள் அப்படிங்கிறதே வச்சே வழிபாடு செய்றாங்க. அதுக்கும் நீங்க வழிபாடு பண்ணலாம். யாருக்காவது வீட்ல கன்னி தோஷம் இருக்கு அப்படின்னு ஜாதகத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா, சிலர் ஜாதகங்கள்ல அப்படி இருக்கும். சில பேருக்கு அப்படி அமைப்பு இருக்காது. சில தோஷங்கள் சிலருக்கு இருக்கும் இல்லையா? அப்படி கன்னி தோஷம் அப்படின்னு உங்களுக்கு ஜாதகத்துல இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா, அவங்க இந்த கன்னி தெய்வத்த வழிபாடு பண்ற மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன குழந்தைங்க ஒரு 9 வயசுக்குள்ள இருக்கணும். பூ பெய்தாத குழந்தைகளாக இருக்கணும். அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்து வீட்ல நவராத்திரிக்கு எப்படி நாம கன்னி தெய்வ வழிபாடு பண்றோம். ஒரு பெண்ண அம்பாளாகவே பூஜை பண்ணி நாம நவராத்திரிக்கு பண்றோம் இல்லையா? அதே மாரி அந்த குழந்தைக்கு பாவாடை சட்டை, அந்த குழந்தைக்கு விருப்பமான பொருட்கள் எல்லாம் குடுத்து, அதுக்கு வயிறு நெறைய சாப்பாடு போட்டு, அந்த குழந்தைய மகிழ்ச்சியா, சந்தோஷமா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி வழிபாடு கூட வாய்ப்பு இருக்கு. வேணுங்கிறவங்க இந்த மாதத்துல பண்ணிக்கலாம். அப்படி செய்கின்ற போது அந்த கன்னி சாபங்கள் அப்படிங்கிறது நீங்கி, அந்த குடும்பத்துல கல்யாணம் ஆகாம இருக்கு. இல்லன்னா கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, குழந்தை தங்க மாட்டேங்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. பிறக்குது, இறந்துருது. பிறக்குது, கருவிலேயே அது கலைஞ்சிருது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த கன்னி தோஷம் இருக்குதுன்னாலும் அதுக்கும் இது ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும். இது தேவைப்படுறவங்க மட்டும் இத பண்ணிக்கோங்க. மத்தவங்க கன்னி தெய்வத்த கோயில்ல போய் வழிபாடு பண்ணுங்க. அந்த கன்னி தெய்வத்துல ஒரு தெய்வம் தாம்மா எங்களுக்கு குல தெய்வமே அப்படின்னா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா வழிபாடு பண்ணுங்க. அடுத்து 4வது ஞாயிறு ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி வருது. இன்னைக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது எப்பயுமே ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு நாள பயன்படுத்தி எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து அன்னைக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. அது குடும்ப நல்லதுக்காக இருக்கலாம். நம்முடைய தொழில் நல்லதுக்காக இருக்கலாம். அல்லது நம்முடைய சந்ததிகளினுடைய நல்லதுக்காக இருக்கலாம். மொத்தத்துக்கு உலக நன்மைக்காக கூட இருக்கலாம். எதற்காக வேண்டுமானாலும் நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், ஏன் அத நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன்னா, ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய கூட்டு பிரார்த்தனைக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. அதனால நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள எல்லாம் கூப்பிடுங்க. மாலை நேரத்துல செய்யுங்க. ஒரு விளக்கேத்தி வைங்க. அபிராமி அந்தாதிய எல்லாருமா சேர்ந்து பாராயணம் பண்ணுங்க. மாலையில முடியாதுமா அப்படின்னா காலையில பண்ணிக்கோங்க. காலை நேரத்துல எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா சந்தோஷமா எல்லாரும் உட்கார்ந்து அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணிட்டு,
அப்புறமா ஒண்ணு பண்ணுங்க. எப்ப நீங்க பண்ணினாலும் வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு குடுத்து அனுப்புங்க. காலையா இருந்தா மதிய உணவு, ஒரு கலவ சாதம் குடுத்து அனுப்புங்க. இல்ல மாலையில வர்றாங்களா, அவங்களுக்கு ஒரு டிஃபன் மாரி ஏதாவது குடுத்து அனுப்புங்க. கூட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு, வயிறார அவங்க சாப்பிட்டுட்டு போனா, அந்த குடும்பத்தில இருக்கிற அனைவருக்கும் மகிழ்ச்சி. அந்த இல்லத்தில நல்ல செல்வ செழிப்பும் உண்டாகும். அதோட அந்த இல்லத்தில நிரந்தரமா அன்னபூரணி வாசம் செய்வாள். இந்த மாதிரி நீங்க ஞாயிற்றுக்கிழமையில செஞ்சு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும். அடுத்தது ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி 5வது ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு நாக சதுர்த்தி வருது. கருட பஞ்சமி, நாக சதுர்த்திக்கு நான் தனிப்பதிவு குடுக்குற வழக்கம் இருக்கு. அதனால அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனிப்பதிவாகவே நான் குடுக்குறேன். இதுல இந்தந்த வாரம் கட்டாயமா இத செய்யணுமா? இல்ல. எப்ப எது முடியுதோ அது செய்யுங்க. இப்ப சில பேருக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கலாம். அம்மா ஞாயித்துக்கிழமை தான் எங்களுக்கு ஓய்வு நாள். அதனால இவ்வளோ சொல்றீங்களே, இவ்வளவும் என்னால செய்ய முடியாதும்மா. எளிமையா ஏதாவது சொல்லுங்க. இன்னொன்னு எனக்கு வசதியும் ரொம்ப கம்மிம்மா. ரொம்பலாம் என்னால எதுவும் செய்ய முடியாதுங்கிறவங்களுக்கு, இன்னும் சுலபமா நான் ஒரு வழி சொல்லவா? 5 ஞாயிற்றுக்கிழமை 5 ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு 2 பேர் தேர்வு பண்ணிக்கோங்க. ஒரு 2 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி குடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாசத்துல ஒரு 2 பேர் 2 பேர்ன்னு ஒரு மாசம் முழுக்க 10 பேத்துக்கு நீங்க சாப்பாடு வாங்கி குடுங்க. ஏதோ ஒரு வேள. காலையில ஒரு 4 இட்லி, ஒரு வடை வச்சு வாங்கி குடுங்க. இல்ல மத்தியானம் ஒரு தயிர் சாதம், ஒரு சாம்பார் சாதம் வாங்கி குடுங்க. ராத்திரிக்கு 2 இட்லி, ஒரு சப்பாத்தி வச்சு யாரோ ஒரு 2 பேருக்கு வாங்கி குடுங்க. என்ன முடியுதோ செய்யுங்க. நான் உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தல. எளிமையா தான் சொல்றேன். இத நீங்க செய்யுங்க. அடுத்த ஆடி மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு இந்த 2 பேருக்கு செஞ்சது ஒரு 50 பேருக்கு செய்ற அளவுக்காவது உங்கள் வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயர்ந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில செய்யக்கூடிய அன்னதானத்துக்கு அவ்வளவு உயர்வும், அவ்வளவு சிறப்பும் உண்டு. நான் எளிமையா தான் நான் சொல்லியிருக்கிறேன். எதெல்லாம் உங்களுக்கு பயன்படுதோ அத எடுத்துக்கோங்க. தேவையானவங்க அத செஞ்சு கண்டிப்பா பலன் பெறுங்க. இந்த பதிவ உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான ஆடி மாதத்தின் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.